பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இது நடக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த டைம்ல நம்ம எந்திரிச்சு, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு, நம்ம கடவுள்கிட்ட அது கேட்கும்போது, நமக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சுரும். இந்த நேரத்துல நல்ல கண்களை மூடி, நம்ம வந்து உள்ளங்கையை பார்த்த மாரி வேண்டுவது சிறப்பு. ஸோ உள்ளங்கை அப்படின்னு சொல்றது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. அதனால தான் காலையில எந்திரிச்சோனே கைகள நல்லா ரப் பண்ணிட்டு உள்ளங்கைய பார்க்க சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த டைம்ல நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கிறதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப சிறப்பானதுங்க. ஸோ நம்ம நாட்டுல மட்டும் இல்ல. இது வந்து பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம சொல்றோம். ஸோ வேர்ல்டு ஃபுல்லா உலக அளவுல இந்த நேரத்த வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ற ஒரு டைமா தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து காலையில எந்திரிச்சு யூனிவர்ஸ் இந்த மனக்குழப்பம் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு சரியாகணும்னா, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்த தவற விடாமல் நீங்க பயன்படுத்திக்கணும். நல்லா ப்ரீத்திங் பண்ணணும். இந்த பிராணாயாம பயிற்சிகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, நம்ம நல்லா ப்ரீத் பண்ணிட்டு, காலை நேரத்தில உட்கார்ந்து, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில உட்கார்ந்து வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எழுந்திரிச்சு சாமி கும்பிடுறோம், விளக்கேற்றுறோம். எனக்கு ஆக்சுவலாக வந்து நளினி அக்கா வந்து ஆக்ட்ரஸ் நளினி அக்கா நிறைய வாட்டி அக்கா அதை தான் சொல்லுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கை ஏற்றி உண்மையாக அந்த நேரம் வந்து அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் நீ வந்து தெய்வ வழிபாடு பண்ணால் அப்படியே கேட்பாங்க, தேவர்கள்லாம் வந்து உன்னுடைய வார்த்தைகளை கேட்பாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு காலகட்டத்தில் அது பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்றது சொல்லிட்டு தான் இருக்காங்க. எனக்கு நளினி அக்கா சொல்றதுல தான் எனக்கு அது தெரியும், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சாமி கும்பிடுறது அப்படின்னு. பட் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டா என்னென்ன நன்மைகள், என்னென்ன விசேஷங்கள், என்ன ஆரோக்கியம் எல்லாரும் வேணும்னு கேட்குறாங்க. அதனால என்னென்ன பலன்கள், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டா என்னென்ன பலன்கள்னு நீங்க சொன்னா மக்களுக்கு சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கு. நீங்க கேட்டிருக்கீங்க, நிறைய பேருக்கும் இந்த டவுட் இருக்கு. பிரம்ம முகூர்த்த நேரம் இதுல கண் விழிச்சா என்ன நடக்கும்? பிரம்ம முகூர்த்த நேரம் தினம்தோறும் வருது இல்லைங்களா? அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் முழிக்கிறதுனால என்னென்ன நடக்குது, அதனுடைய பலன்கள். ஸோ நீங்க கேட்ட மாதிரி தான் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் என்னன்னா, அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு, அந்த நேரம் கடந்தும் காலையில் 8 மணி 10 மணி வரைக்கும் தூங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்கிறது தினம்தோறும் காலையில் 4 மணி, ஸோ 4லிருந்து ஒரு 5:30 மணி. ஸோ இந்த டைம் தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இது நடக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த டைம்ல நம்ம எந்திரிச்சு, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம கடவுள்கிட்ட அது கேட்கும்போது நமக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த டைம்ல பார்த்தோம்னா எல்லாரும் நல்லா உறங்கிட்டு இருப்பாங்க, நிசப்தமா இருக்கும். அப்போ நமக்கு இந்த யூனிவர்ஸா இருக்கட்டும், இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு அருள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த டைம்ல நம்ம எந்திரிச்சு அதை கரெக்டாக கேட்ச் பண்ணிடணும். ஸோ அப்போதான் வந்து கடவுள்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை வைக்கும்போது, முக்கியமாக கணபதியை, அது முழு முதற் கடவுள் இல்லையா? ஸோ அவரை வந்து நம்ம வணங்கும்போது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அவரை வணங்குவது மிகவும் சிறப்பு. நமக்கு என்ன வேணும், நம்ம வந்து கல்வி நல்லா இருக்கணும், ஸோ ஞானம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கணபதியை காலையில் வேண்டுவது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கல்வி, அதனால தான் சொல்லுவாங்க காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு காரணமே இதுதான். ஸோ காலை நேரத்தில் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏர் வந்து ஆக்சிஜனோட லெவல் நமக்கு அதிகமாக இருக்கும். ஏர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பொல்யூஷன் இருக்காது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நம்ம பாட்டு எந்திரிச்சு அழகாக உட்காந்து படிக்கலாம். ஸோ அப்போது நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ காற்று நல்லா பியூராக இருக்கிறதுனால பிரெயினுமே நல்லா ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, டெய்லி நமக்கு என்ன தேவையோ அது கடவுள்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனையாக செய்யலாம். ஸோ கடன் பிரச்சனை தீரணும், கல்வி வந்து குழந்தைகள் நல்லா படிக்கணும், இல்லை நானும் நல்லா படிக்கணும் அப்படின்னாலோ, இல்லை நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றம் நமக்கு தேவை,
பண வரவு அதிகரிக்கணும், நான் நல்லா உழைக்கணும், என்னுடைய தொழில் இன்னும் சிறந்து நான் நல்லா உழைச்சு நிறைய பெரிய லெவலுக்கு வரணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ காலையில் எந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விநாயக பெருமானை நம்ம வழிபடலாம். ஸோ இந்த நேரத்தில் நல்ல கண்களை மூடி நம்ம வந்து உள்ளங்கையை பார்த்த மாதிரி வேண்டுவது சிறப்பு. ஸோ உள்ளங்கை அப்படின்னு சொல்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. அதனால தான் காலையிலேன்னு சொன்னே கைகளை நல்லா ரப் பண்ணிவிட்டு உள்ளங்கையை பார்க்க சொல்லுவாங்க இல்லைங்களா? அதற்கான காரணமும் இதுதான். ஸோ அப்போது நம்ம சொல்லக்கூடிய ஒரு கணபதி மந்திரத்தை சொல்லலாம். ஓம் கம் கணபதியே நம. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நமக்கு பிடித்த எண்ணிக்கையில் 108 உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ 21 இல்லை 108 நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் கம் கணபதியே நம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தினம்தோறும் காலையில் நல்லா விளக்கேற்றிட்டு ஸோ பூஜை அறையில் உட்கார்ந்து நம்ம கடவுளை நல்லா பிரார்த்தனை செய்யும்போது வேண்டியது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்ம கடவுள்கிட்ட அந்த நேரத்தில் கேட்கும்பொழுது தொடர்ந்து நம்மளுடைய எண்ணங்களும் வந்து பாசிட்டிவாக ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்ல தான் நம்ம மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும் இல்லைங்களா? அந்த டைமில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப சிறப்பானதுங்க. ஸோ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இது வந்து பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக உலக அளவில் இந்த நேரத்தை வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணுற ஒரு டைமாக தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து காலையில் எழுந்திரிச்சு யூனிவர்ஸ் கிட்ட இந்த அண்டத்துக்கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு நடக்கணும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எனக்கு நடந்துச்சு, நடந்ததுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எதை கேட்குறோமோ அது நடந்து முடிஞ்சதாக சொல்லி அதுக்கு நன்றி சொல்லும்போது மிக விரைவில் அது வந்து நடக்கக்கூடியது அப்படின்றது தான் இப்போ அவங்களுமே வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. தினம்தோறும் இயற்கை நமக்கு கொடுக்குற ஒரு நேரம். ஆனால் நம்ம அது பெரும்பாலும் இப்போ தவற விட்டுறோம். காலையில் ஒரு 5 மணிக்காவது எழுந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு வேண்டியதை நம்ம கடவுள்கிட்ட விளக்கேற்றி நல்ல ஒரு தியானத்தில் உட்கார்ந்தேன்னா நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த மனக்குழப்பம் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, டிப்ரெஷனில் இருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு சரியாகணும்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கணும். நல்லா ப்ரீத்திங் பண்ணணும். இந்த பிராணாயாம பயிற்சிகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு காலை நேரத்தில் உட்கார்ந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உட்கார்ந்து நம்ம நல்லா ப்ரே பண்ணும்போது மன அழுத்தம் குறையுது, ஸ்ட்ரெஸ் குறையுது. இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ டிசீஸ் இருக்குது. ஸோ லங் ரிலேட்டட் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், பிபி, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி பிரச்சனைகள் இயற்கையாகவே சரியாகிறதுக்கு இயற்கையே நமக்கு ஒரு நேரத்தை கொடுத்துருக்கு. அதை நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக வாழறதுக்கு கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தவற விடாமல் நம்ம பயன்படுத்திக்கணும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நல்லா அழகாக சொன்னீங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு கும்பிட்டா அவங்கவுங்க கும்பிடுறவங்களுக்கு பலன் உண்டு அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஏதாவது என்னன்னா நீங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு நாம நல்லா இருக்கணும், நாம ஆரோக்கியமா இருக்கணும், நாம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், நம்ம குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கணும், நம்ம செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே காலையில் எழுந்திரிங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு குளிக்கிறீங்களோ இல்லையோ சும்மாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கால் கைகளாம் கழுவிட்டு ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்கு கிட்ட உங்களுடைய கோரிக்கையை கொடுங்க. நிறைய நல்லது நடக்கும்னு எங்கள் நித்யா மேமும் சொல்கிறாங்க. அதனால் காலையில் எழுந்திரிச்சிருங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் சாமியை கும்பிட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.